செந்தமிழை சர்க்கரையாய் முத்தாய் முத்தமாய் பொழிந்து கொண்டிருக்கும் எங்கள் அகட விகட மகுடமே, இந்த வாணியம்பாடி வானம்பாடியே, அரிச்சந்திரன் பரம்பரையில் வந்த என் அணி விகட கவிகளே, அண்டப்புழுகு ஆகாச புழுகுகளின் பேரங்களும் பேத்திகளுமான எதிரணி பொய்யர்களே, புயல் போன்ற சூரம் கொண்ட என் கல்லூரி காளைகளே, வியன்னா அழகிகளையும் வேரோடு சாய்க்கும் என் கல்லூரி தமிழ்நாக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பொடியனின் பணிவான வணக்கங்கள். உன்னை பார்த்தா பொடியன் மாதிரி எனக்கு தெரியும். வாழ்க்கை வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கா அந்த கேள்வியே வேண்டாம். இந்த எனக்கு முன்னாடி பேசிட்டு உட்கார்ந்துருக்கிற அந்த தம்பியை பாக்குறேன், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, இவர் அரசு பொறியியல் கல்லூரி மாணவர் தானா இல்லை ராமாயணம் எழுதிய வால்மீகியின் ஒண்ணு விட்ட சித்தப்பா பையனான்னு. காரணம், இது புராண உலகம் இல்லையா, போட்டி உலகம். ஏதோ ஐபிஎல்லாம் அராஜகமா, இதெல்லாம் ஐபிஎல் பார்க்காதவங்க பேசணும். நாங்க பேசிட்டு வரதுக்கு முன்னாடி நேத்திக்கு இந்த மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சு செமிஃபைனல்ஸுக்கு போயிட்டாமேன்னு பேசிட்டு இருந்தேன். இத கூட நான் பொறுத்துப்பேன் நடுவர் அவர்களே. அந்த பால் 4 6 பறந்தப்ப என்ன ஒரு பரவசம் அப்படின்னாரு. நான் கேட்டேன், எந்த டீம் விளையாடுறத பத்தி இப்படி பேசுறேன்னு. அதுக்கு அவன் சொன்னா, அண்ணா டீமா என்ன முக்கியம், டீமா முக்கியம், அந்த ஒவ்வொரு பாலும் பவுண்டரிக்கு பறக்கும் பொழுது அந்த கவர்ச்சி கண்ணிகளின் ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, என்ன ஒரு பிரமாதம். இவர் இங்க வாழ்க்கை வாழ்வு, அதாவது களத்துல வேட்டை பிடித்து அவர் ஆடுகிறார்கள், இவர்கள் ஆட்டுகிறார்கள். அப்புறம் தம்பி பேசினார், கொடுக்க பணம் வேண்டாம், மனம் இருந்தா போறோம். ஒரு பிச்சைக்காரன் வரான், ஐயா பிச்சை போடுங்கய்யான்னு பணம் கேட்கலாம். உடனே தம்பி சொல்றாரு, என்கிட்ட கொடுக்க பணம் இல்லை ஐயா, ஆனால் நிறைய மனம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. அவன் ஒரு கேவலமா ஒரு லுக்கு விடுவான், அப்புறம் காரி துப்பிட்டு போயிடுவான், நீ வா பிச்சை எடுக்கன்னு. நல்லாத்தான் இருந்தோம், திடீர்னு எங்க இருந்தா வருதோ தெரியல இந்த காதல்னு ஒண்ணு. அது வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தவன் காதலை வாழ வைக்கிறேன், காதலை வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நட்பு வட்டாரத்துக்குள்ள இருந்து பிரிஞ்சு அப்படி தனியா போயிடுவான் பாத்துக்கோங்க. அது வரைக்கும் அவனுக்கு ஒழுங்கா தமிழ் நியூஸ் பேப்பர் ஹெட்டிங்கே வாசிக்க தெரியாது, தப்பு தப்பா வாசிப்பான். ஆனா அதுக்கப்புறம் வைரமுத்து ரேஞ்சில கையில ஒரு பேடும் பேப்பரும் எடுத்துக்கிட்டு பல சுடிதார்கள் மத்தியில் ஒன்று கண்ணால் கடிவாளம் போட்டது அன்றுன்னு கவிதை பாட ஆரம்பிச்சிருவான். அது வரைக்கும் துட்ட கூட கேட்காம எடுத்தாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் செல்போனை கைய வச்சா கூட அப்படி அப்படியே துடிச்சு போயிடுறான். அதாவது காதல்ங்கிற ஒண்ணு அவனை தனிமைப்படுத்தி வச்சிருது. இதான் ஏதோ பறி கொடுத்தவ மாதிரி இருப்பான். என்னடா அப்படி பறி கொடுத்தவ மாதிரி இருக்குன்னு கேட்டா, நான் இதயத்தை பறி கொடுத்தேன் அப்படிமா. அதாவது இதுதான் எங்க ஆள் அன்னைக்கே பாடிட்டு போயிட்டாரு. டாவுல விழுந்தாக்க மனசு நோவுல கழுகுமடா, தீவுல இருப்பது போல் திசையே தெரியாம போகுமடா, அவ இன்னைக்கு சிரிப்பா நாளைக்கு முறைப்பா இன்னமும் இந்த ரோதனை இப்போ நமக்கு எதுக்கு, உஷாரா இருந்து கடா பிகர நம்பாம பழ. என் தேசத்து இளைஞனை பார்த்து சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என் இளைஞனே உன் வாழ்க்கையை நீ வாழு, உன்னதமாக வாழு, உயர்வாக வாழுன்னு சொல்றாரு. ஒரு வாழ்க்கைங்கிற சீரியல்ல கூட சொல்லியிருப்பாங்க, வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா வாழ்பவர் அவரவர் கையிலடா அப்படின்னு. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. அடுத்தவன் எதுக்கு நமக்கு கொடுக்கணும், கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுதே கொடுக்கவன் கை மேல போயிருது, வாங்குறவன் கை கீழே போயிருது. கொடுத்தவன் உயர்ந்தவன் ஆகிறான், வாழ்ந்தவன் தாழ்ந்தவன் ஆகிறான். அங்கேயே சமூகத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு வருது. என்னைக்கு நம்ம வாழ்க்கையை நாம வாழ் நினைக்கிறோமோ அந்த இடத்துலதான் சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் நீங்குது. அதனால உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள். உங்களுடைய அடுத்தவருக்காகவே வாழ்ந்து 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 நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை செலுத்தினீர்களானால் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுடைய பாதச்சுவடுகள் அதில் இருக்காது, அது வேறொருவரால் நிரப்பப்பட்டிருக்கும். அதனால் வாழ்விக்கிறேன் வாழ்விக்கிறேன் என்று சொல்பவர்கள் போய் பூவிக்க சொல்லுங்கள், இடித்த வாயினவனாவது வாங்கி காதில் சுற்றிக் கொள்ளட்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்வதற்கே வாழ்வதற்கே.